அவரே இன்னொன்னு சொன்னாரு, பீஸ் கமிட்டி போட்டியெல்லாம் நாங்க வந்தோம்னா கலந்துக்கிட்டோம்னா அப்புறம் நாங்க கையெழுத்து போடலன்னு மட்டும் ஏன் சொல்லுதிய, எங்களை ஏன் குத்தவாளியா மக்கள் முன்னாடி இப்படி ஆக்குதியடே, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அப்படின்னு விசரப்பட்டு நிறைய பேசிவிட்டாருங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர், மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரை இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கின்ற அரசாங்கம் ஒரு பலிகடாக ஆக்குறதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா முழுக்க முழுக்க இதுவரைக்கும் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது எந்த விதமான எந்த ஒரு இதுவும் கிடையாது, எந்த குற்றம் சாட்டும் கிடையாது. அவர் தொழிலை அவர் பணியை பார்க்கிறார். ஒவ்வொரு கட்சியும் நாங்கள் சொல்லுகிற கருத்துக்களையும் கேட்கிறார். இதுதான் நடந்தது. இந்த சம்பவத்திலேயே இப்ப எங்களுடைய மாவட்ட செயலாளர், முன்னாள் மேயர், தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் முறையாக அது எழுதி கொடுத்திருக்காரு. எங்களுடைய பொதுச் செயலாளர் வழிகாட்டுதன்படி கொடுத்திருக்கிறார். எனவே எந்த வகையிலாவது இப்ப காவல்துறை விட்டு எங்க கட்சிக்காரங்கன்னு சொல்ல விட்டாங்க. உங்களுக்கு தெரியும், தாம்பரம் காவல் நிலைய அதிகாரி கட்சி கொடி கட்டி வந்தா இந்த லைசன்ஸ், அது கட்சி திமுக கொடி என்பது லைசன்ஸ் மாதிரி, அது கட்டிட்டா எங்க வேணாலும் எதை வேணாலும் கடத்திட்டு போகலாம், யாரும் தடுக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த அரசாங்கமே சொல்லுது. காவல்துறையை வச்சு சொல்றாங்க, காவல்துறையை சொல்றாங்க.